வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான மேகி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் வாங்குவோம்ல மேகி, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும் இது. இப்போ மேகி வேகிறதுக்கு உண்டான அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 4 பேக்கெட் போட போகிறேன். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்துட்டு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயில் நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பேக்கெட் மேகியில் 2 பேக்கெட்லேருந்து இருக்கிற மேகி மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த டைம்லேயே சேர்த்தாதான் காயிலெல்லாம் அந்த மேகி மசாலா ஊறி நல்லாயிருக்கும். 2 மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் மேகியை சேர்த்துக்கோங்க. நான் 4 போட போகிறேன். போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிச்சம் 2 பேக்கெட் மேகி மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த நூடுல்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் இறங்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மேகி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், அது வரைக்கும் இருக்கட்டும். அப்படியே இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. எல்லா சைடும் வர மாதிரி நான் பட்டரை மூவ் பண்ணிக்கிறேன். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவராக தரும், நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஒரு பவுலில். உங்களுக்கு சூப் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ட்ரையாக இருக்காது, மீடியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா homegalattaa ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.